அடுத்ததாக இணைப்பிலிருந்து தமது கருத்துக்களை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போதைய விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் விசிகாவின் ஒரு பெருங்கனவு ஒன்று நிறைவேற்றும் விதமாக தமிழக அமைச்சரவையில் விசிக இடம்பெறும் என்ற ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதன் பிறகாக விசிகாவின் அரசியல் எதிர்காலம் ஆனது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நிகழ்வு? இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? நிச்சயமா, கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை தமிழக அரசியல் களத்துல முதல்ல பேசிய இயக்கமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். கடந்த 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனதிலையும் திருமாவளவன் அவர்களுடைய பங்களிப்பு முக்கியமானது. அந்த நேரத்திலேயே அவர்களுடைய முன்னெடுப்பு என்பதை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதாகத்தான் இருந்தது. அந்த 2016 காலகட்டத்துக்கும் முன்பே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பில் மக்கள் நல கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகமே வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தில் கூட அவர்கள் ஏன் ஆட்சியில் பங்கு வேணும், ஏன் அதிகாரத்தில் பங்கு வேணும் என்பதை மையப்படுத்தி தான் நூல் எழுதியிருந்தாங்க. இன்றைக்கு காலப்போக்கில் இந்த அரசு, தமிழக வெற்றிக் கழக அரசு முதலாவதாக அமைகிற பொழுது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கக்கூடிய இடத்தை சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா தேர்தல் களத்துல அவர்கள் நம்பிக்கை கோருகிற அந்த தீர்மானத்தின் போதெல்லாம், வாக்களிப்புகிற பொழுதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைத்து வந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரிகள் எந்த நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அந்த நிலைப்பாட்டை ஒட்டியே எனது நிலைப்பாடு இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் பதிவு செய்து வந்தார். ஆனா இங்க இடதுசாரிகள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய நீண்டகால செயல் திட்டமான அல்லது நீண்டகால கனவாகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கக்கூடிய மைய புள்ளியை நோக்கி நகர்ந்திருந்தாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த அமைச்சரவையில் பங்கேற்பு என்கிற இடம் நோக்கி நகர்ந்தது. எப்பொழுது அவர்கள் தாவேக்காவின் அமைச்சரவையில் பங்கெடுத்தார்களோ அந்த அடுத்த நொடியிலிருந்து, இந்த முடிவு எடுக்கப்பட்ட அடுத்த நொடியிலிருந்து திமுகவுடனான அவர்களுடைய கூட்டணியும் முடிவுக்கு வந்து விட்டது. அதை இனிமேல் அவர்கள் முடிவெடுப்பதற்கோ எதுவுமே ஒன்றுமில்லை. வருகிற நாடாளுமன்ற தேர்தல் தான் அடுத்த பெரிய தேர்தல். அதுக்கு முன்பு ஒரு உள்ளாட்சி தேர்தல் வரும். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை நபர்களின் செல்வாக்கு கோலோச்சம். நீங்க அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் எப்படி திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாத சூழல் இருந்ததோ அந்த சூழல் இன்றைக்கு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் நகர்ந்துட்டாங்க. அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களும் அமைச்சரவையில் பங்கெடுப்பு என்பது கிட்டத்தட்ட திமுகவை தனித்து விட்டது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாங்க. தேமுதிக மதிமுகவை தாண்டி பெரிய கட்சிகளாக இன்றைக்கு திமுகவோட இல்லாத ஒரு சூழல் தான் எழுந்திருக்கிறது. ஓட்டு வரை மக்கள், மேடை வரை கொள்கை என்பார்கள். அதற்கு அந்த அரசியல் சித்தாந்தத்திற்கு விசிகாவும் விதிவிலக்கு அல்ல என்பதை நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக அவர்கள் சொல்லி வந்தாங்க, நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு தான் கொடுக்கிறோம், திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. எப்பொழுது அமைச்சரவையில் பங்கு என்கிற இடத்திற்கு நகர்ந்தார்களோ அப்பொழுதே திமுகவுடனான கூட்டணியும் முடிந்து விட்டது. இன்னொன்று, இன்னைக்கு நடந்த அமைச்சரவை பொறுப்பேற்பு கூடுதல் விஸ்தகரிப்பு செய்யப்பட்டது. 2 துறைகளுக்கு மட்டும் அமைச்சர்கள் ஒதுக்கப்படாமல் இருந்தது. ஒன்று ஆதி திராவிடர் நலத்துறை, இன்னொன்று சிறுபான்மையினர் நலத்துறை. சிறுபான்மையினர் நலத்துறையை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும், ஆதி திராவிடர் நலத்துறையை விசிகாவும் கேட்டு பெறுவதற்கான ஒரு சூழல் இருப்பதாக காலையிலேயே நம்ம அனுமானிக்கப்பட்ட ஒன்றுதான். அதை நோக்கி இந்த கட்சிகள் நகர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.